ME 8493 Thermal Engineering Unit 2ல reciprocating air compressorல ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வரும்னு சொன்னால் ஒன்று வந்து வித் கிளியரன்ஸ், இன்னொன்று வந்து வித்தவுட் கிளியரன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளமில் எப்படி வித் கிளியரன்ஸ் எப்படி வித்தவுட் கிளியரன்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ப்ராப்ளமில் வந்து கிளியரன்ஸை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது வந்து வித்தவுட் கிளியரன்ஸ் ப்ராசஸ். ஸோ கிளியரன்ஸை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று அந்த கிளியரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்று வரும். ஓகேவா? ஸோ அந்த டேர்மில் எதுவுமே வராமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வித் கிளியரன்ஸோட பார்ட். ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் வந்து எ சிங்கிள் ஸ்டேஜ் சிங்கிள் ஆக்டிங் ஏர் கம்ப்ரெசர். ஸோ டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் சிங்கிள் ஆக்டிங் ஏர் கம்ப்ரெசர். ஸோ அந்த டைப்னு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து 30 சென்டிமீட்டர் அண்ட் 40 சென்டிமீட்டர் ஸ்ட்ரோக். ஸோ 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது டயமீட்டர், 40 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட்டு ரன்ஸ் அட் 200 RPM. ஸோ இப்போ இதில் டேட்டாஸ் பாருங்கள். என்ன டைப் ஆஃப் இது சிங்கிள் ஸ்டேஜ் சிங்கிள் ஆக்டிங் ஏர் கம்ப்ரெசர், டயமீட்டர் கேபிட்டல் D equal to 30 centimeter, which is 30 divided by 100. So that is 0.3. mmலேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறதுனா டிவைடட் பை 1000, சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு வந்து டிவைடட் பை 100. ஸோ அப்போது 30 divided by 100 is 0.3 and length is 40 centimeter. 40 centimeter divided by 100 is 0.4 meter. Next n. The stroke runs at 200 RPM. So speed is 200 RPM. Next, the suction pressure is 1 bar. Suction pressure அப்படிங்கிறது P1. So P1 is 1 bar. அடுத்தது T2. Sorry. Next, temperature T1. So T1 is 15 degrees Celsius. So 15 plus 273, 288 Kelvin. So in the data வந்துச்சு. Next. And the delivery pressure is 5 bar. Delivery pressure அப்படிங்கிறது P2. So P2 is 5 bar, that is 500 kilopascal. Next, determine the indicated mean effective pressure and ideal power required to run the compressor when the compressor is isothermal. So isothermal condition la power find out பண்ணணும். Next, compression follows PV to the power of 1.25, that is polytrophic process, and the compression is reversible adiabatic. Adiabatic processலையும் என்ன பவர் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். Determine the isothermal efficiency for 2 and 3. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கான பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி ஃபைண்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் இந்த அடியாபேட்டிக்லேயும் பாலிட்ராஃபிக்லேயும் பவரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஐசோதெர்மல் பவரால் டிவைட் பண்ணோம்னா ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி கிடைக்கும். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து VS ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ சக்ஷன் வால்யூம் ஆர் ஸ்ட்ரோக் வால்யூம், தட் இஸ் V1. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ALன்னு சொன்னேன். ஏங்கிறது π/4d², LN. ஸோ இப்போ இதில் ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? π/4d². டியோட வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ π/4 0.3², L is 0.4 போட்டோம். N அப்படிங்கிறது ஜென்ரலாக RPMல இருக்கும். ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா தெரியும் 200 RPMன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனால் நம்ம சால்வ் பண்ணுறது எல்லாமே பர் செகண்ட் அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவோம். 1 ஜூல் பர் செகண்ட்னா 1 வாட். ஸோ அப்போ பவர் கண்டுபிடிக்கிறங்காட்டி பர் செகண்டில் தான் வச்சு நம்ம ஸ்பீடை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்பீடை வந்து RPMலேருந்து RPSக்கு மாற்றுறதுக்கு டிவைடட் பை 60 ஆட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ 200 டிவைடட் பை 60. 200ங்கிறது RPM, இந்த டிவைடட் பை 60 அப்படிங்கிறது வந்து RPSக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிவைடட் பை 60 போட்டிருப்போம். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா V1ஓட வேல்யூ கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, ஒர்க் டன் டியூரிங் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் பவருக்கு என்ன ஃபார்முலா? தட் மீன்ஸ் ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா? P1 V1 ln of P2 by P1. ஓகேவா? ஸோ இதில் P1 is 100, V1 ஃபைன் பண்ணியிருக்கோம் 0.0943, ln of P2 is 500 and P1 is 100. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 15.18
கிலோஜூல் பர் செகண்ட். 1 ஜூல் பர் செகண்டுங்கிறது ஒரு வாட்டு. ஸோ கிலோ வாட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருங்கிறது தி ரேஷியோ ஆஃப் ஒர்க் டன் டு தி ஸ்ட்ரோக் வால்யூம். ஓகேவா, ஒர்க் டன் டு ஸ்ட்ரோக் வால்யூம், ஒர்க் டன் டிவைடட் பை வால்யூம். ஸோ ஒர்க் டன் வந்து 15.18, வால்யூம் இஸ் 0.0943. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 160.98 கிலோ பாஸ்கல்ஸ். நெக்ஸ்ட்டு the compression follows PV to the power of 1.25. ஸோ இந்த 1.25 அப்படிங்கிறது அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸில் என்ன பவர் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணும், 1.25. ஸோ ஃபார்முலா W equal to N divided by N minus 1, P1 V1 P2 divided by P1 to the power of N minus 1 by N minus 1. ஸோ என்னக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 1.25 சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னக்கு 1.25 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1.25 divided by 1.25 minus 1, P1 is 100, then V1 is 0.0943, P2 is 500, P1 is 100 to the power of 1.25 minus 1 divided by 1.25 minus 1. ஸோ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இப்போ நான் ஹைலைட் பண்ணுற பாருங்கள், இந்த இதை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதையும் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த பவரில் இருக்கு இல்லையா, 1.25 மைனஸ் 1 வந்து 0.25. ஸோ 0.25 டிவைடட் பை 1.25க்கு ஒரு ஆன்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது 500 டிவைடட் பை 100 இஸ் 5. ஸோ 5 டு த பவர் ஆஃப் இந்த ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதிலிருந்து -1 இது பண்ணணும். ஸோ இங்கே டேர்மாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இதை சால்வ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரெண்டையும் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஒரே டைமில் கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா தப்பாக வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர். மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷருங்கிறது பவர் டிவைடட் பை ஸ்ட்ரோக் வால்யூம். ஸோ பவர் வந்து இந்த ப்ராசஸில் என்ன வந்திருக்கு, 17.9 டிவைடட் பை ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் 0.0943. ஸோ 189.82. ஸோ பவர் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸில் என்ன பவர் கிடச்சிது, 15.18. இதே பாலிட்ராஃபிக் ப்ராசஸில் என்ன பவர் கிடச்சிது, 17.9 கிலோவாட். ஸோ ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஐசோதெர்மல் எஃபிஷியன்சி டிவைடட் பை பாலிட்ராஃபிக் ப்ராசஸ். ஸோ பாலிட்ராஃபிக் ப்ராசஸில் 17.19 கிடச்சிது, ஐசோதெர்மலில் 15.18 கிடச்சிருக்கு. ஸோ இதில் அப்போ 15.18 டிவைடட் பை 17.9 இஸ் 0.8481%. தட் இஸ் 84.81%. நெக்ஸ்ட் கம்ப்ரெஷன் இஸ் ரிவர்சபிள் அடியாபேட்டிக். ஸோ இதில் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸில் சால்வ் பண்ணுறோம். காமாவோட வேல்யூ 1.4 நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா காமா டிவைடட் பை காமா மைனஸ் 1, P1 V1 P2 by P1 to the power of gamma minus 1 by gamma minus 1. ஸோ இதில் காமாவுக்கு 1.4 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 1.4 divided by 1.4 minus 1, P1 is 100, V1 is 0.0943, P2 is 500, P1 is 100, then gamma minus 1, 1.4 minus 1 divided by 1.4. இதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, -1. ஃபஸ்ட்டு இந்த ஹைலைட் பண்ணதை சால்வ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா 500 டிவைடட் பை 100 வந்து 5 டு த பவர் ஆஃப் இந்த வர்ற ஆன்சர் -1. ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஓகேவா, இந்த பிளாக்கில் இந்த ஹைலைட் பண்ணதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனல் பவர் கிடைக்கும். தட் இஸ் 19.27 கிலோவாட். அடுத்தது இதுக்கு மீன் எஃபெக்டிவ் ப்ரெஷர் இஸ் பவர் டிவைடட் பை வால்யூம். ஸோ பவர் இஸ் 19.27, volume is 0.0943, that is 204.35 kilopascal. So the isothermal efficiency compared to adiabatic is 15.18 ங்கிறது isothermal power, 19.27 அப்படிங்கிறது adiabatic ஓட power. ரெண்டையும் போட்டிங்கன்னா isothermal efficiency கிடச்சிரும். So 15.18 divided by 19.27 is 0.7878, that is 78.78%. ஸோ இவ்வளோ தான் ப்ராப்ளம். வித்தவுட் கிளியரன்ஸில் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்கோம். இதில் வந்து 3 டைப் ஆஃப் ப்ராசஸ்மே இன்க்ளூட் ஆகிற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா, தேங்க்யூ.